friends, Assalamu alaikum. Welcome to Momlicious Recipe. Momlicious Recipe la இன்னைக்கு நம்ம சூப்பரான ரெண்டு மலே டிஷஸ் பார்க்க போறோம். Ayam Masak Merah and Nasi Lemak ஓட ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம். Ayam Masak Merahனா ayamனா chicken, merahனா red color. So சிகப்பா இருக்கிற chicken, அதுக்கு அப்புறம் Nasi Lemak தேங்காய் சோறு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல Ayam Masak Merah எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். Ayam Masak Merahக்கு அந்த சிகப்பு கலர் அந்த லுக் கொடுக்கிறது வந்து இந்த ரெட் சில்லிஸ் தான். இந்த ரெட் சில்லிஸில் ஒரு 8 to 10 பீஸ் எடுத்து நல்லா சுடு தண்ணியில் நான் சோக் பண்ணிக்க போகிறேன். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா காஷ்மீரி ரெட் சில்லி. அது அவ்வளோதான் உரப்பாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி உரப்பு கம்மியாக இருக்கிற சில்லிஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ சில்லியை சுடு தண்ணியில் போட்டாச்சு. ஒரு 10 நிமிஷம் அது ஊறட்டும். இப்போ இதுக்கு தேவையான சின்ன வெங்காயத்தை நான் எடுத்துக்கிட்டேன். ஒரு 8லேருந்து 10 பீஸ் சின்ன வெங்காயத்தை மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். அது கூடவே 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. முழு இஞ்சி பூண்டு வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு தக்காளி, பெரிய தக்காளியாக நான் சேர்த்துருக்கேன். நான் இன்றைக்கி பாதி கோழி எடுத்திருக்கேன். அது ஒரு 900 கிராம்ஸ் கிட்ட இருக்கும். அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் தான் நான் இன்றைக்கி அளவு சொல்லிகிட்ருக்கேன். ஸோ இப்போ நம்ம தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா ஊற வச்ச சில்லியையும் இதில் சேர்த்துட்டு இதை ஒரு நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்காமல் இந்த பேஸ்ட்டை நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. அடுத்தது சிக்கனை மேரினேட் பண்ணிக்கலாம். சிக்கனை நீங்கள் வந்து அந்த பேஸ்ட் அரைக்கிறதுக்கு முன்னாடியே மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. சிக்கனுக்கு வந்து பெருசாக எதுவும் நம்ம சேர்க்க போகிறதில்ல. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சமாக மஞ்சள்தூள், உப்புத்தூள் சேர்த்து மேரினேட் பண்ணி வச்சுருந்ததுக்கப்புறமா இந்த கோழியை நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். கோழி பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த கோழி பொரிச்சு எடுத்த எண்ணெயில் தான் நம்ம வந்து ஹோல் ரெசிபியுமே செய்ய போகிறோம். ஸோ ரொம்ப எண்ணெய் சேர்க்க வேணாம். இந்த சிக்கன் பொரிக்கிறதுக்கு நம்ம பார்த்திங்கன்னா மசாலா வந்து மஞ்சத்தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கோம். ஸோ இது வந்து ரெட்டாலாம் மாறாது. ஆனால் கோழியில் வந்து அந்த ப்ரௌன் கலராக வர்ற அளவுக்கு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. கோழியை எவ்வளோ நல்லா பொரிச்சு எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த டிஷ் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். சிக்கனை எல்லா சைடும் நல்லா பிரட்டி விட்டு எல்லா சைடும் கோல்டன் ப்ரௌன் கலராக ஆகிற மாதிரி நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌனாக கிறிஸ்பியாக கோழியை பொரித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த கோழி பொரித்த அதே எண்ணெயில் நல்லா ஒரு பெரிய வெங்காயமாக எடுத்து ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக பொரிஞ்சு வரணும். அப்போ தான் இந்த டிஷ் நல்லாவே ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். வெங்காயத்தை டைம் எடுத்து நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனாக பொரித்து எடுத்துக்கோங்க. வெங்காயம் பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்ச பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். பேஸ்ட் அரைக்கும் போது கொஞ்சம் கூட தண்ணி விடாதீங்க. தக்காளியில் இருக்கிற தண்ணியிலே நல்லா அது அரைஞ்சி வரும். இந்த அளவுக்கு நல்லா திக்கான பேஸ்ட்டாக அரைச்சி இது சேர்த்துக்கோங்க. தண்ணியும் சேர்க்கக்கூடாது. இந்த எண்ணெயிலே நல்லா இந்த பேஸ்ட் வந்து நல்லா சுருண்டு வரணும். அடுத்தது இதில் நான் ஒரு சிக்கன் க்யூப் சேர்க்குறேன். சிக்கன் க்யூப் இல்லாதவங்க 1 டேபிள் ஸ்பூன் சீனியும் இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. சிக்கன் க்யூப் சேர்த்தா இப்போதைக்கு உப்பு சேர்க்காதீங்க. சிக்கன் க்யூப்லேயே உப்பு இருக்கும். அடுத்தது ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூளும் பெப்பர் தூளும் சேர்த்துக்கலாம். அடுத்தது இது கூட 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட குழம்பு மிளகாத்தூள் இருந்தால் கூட அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். மசாலா இவ்வளோ தான். இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த அளவுக்கு சுருண்டு வர்ற அளவுக்கு நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு கப் அளவு சேர்த்தேன். தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. நம்ம கோழி பொரிக்கக்குள்ளேயும் உப்பு போட்டிருக்கோம். ஸோ பார்த்து அளவாக போட்டுக்கோங்க. இப்போ நான் இந்த ஸ்டேஜில் லெமன் கிராஸ் சேர்த்துக்கிறேன். லெமன் கிராஸ் உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம். இல்லைன்னா எலுமிச்சை இலை இருக்குல்ல, அது கூட நீங்கள் சேர்க்கலாம். இதே மாதிரி ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். நம்ம சேர்த்த பேஸ்ட் மசாலா எல்லாமே ஏற்கனவே நம்ம எண்ணெயிலே வதக்கி குக் பண்ணிட்டோம். ஸோ கொஞ்சமாக தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் லெமன் கிராஸ் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பொரிச்சு எடுத்து வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்ததுக்கப்புறமா தண்ணி கம்மியாக தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் கூட நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா சிக்கனோட மசாலா பிறண்டு வர்ற அளவுக்கு கொஞ்சம் நேரம் நம்ம இதை குக் பண்ண போகிறோம். இதுலேயுமே உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிரேவி வேணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம்.
அவ்வளோதாங்க. இதை மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான அயம் மசாக் மேரா ரெடி. இந்த டிஷ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நீங்கள் எதுவுமே ஸ்பெஷலான ஐட்டம்லாம் ப்ரிப்பேர் பண்ண தேவையில்லை. உங்கள் வீட்டில் இருக்கிற சிம்பிளான இன்க்ரீடியன்ட் வச்சு சூப்பரான நல்லா சிகப்பு கலரான அயம் மசாக் மேரா ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இந்த ரெசிபி ரொம்பவும் ஸ்பைஸியாக இருக்காது. மைல்டான ஸ்பைஸு அண்ட் ஸ்பைசஸோட எல்லா டேஸ்ட்டும் கலந்த மாதிரி புளிப்பு, இனிப்பு, உப்பு எல்லாம் கலந்த மாதிரி சூப்பரான ஒரு டிஷ்ஷாக இருக்கும். உங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சூப்பராக ப்ரிப்பேர் பண்ண அயம் மசாக் மேராக்கு சூப்பர் காம்பினேஷனான நசி லெமாக் செய்ய போகிறோம். அதாவது தேங்காய் சோறு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ரைஸ் குக்கரில் தான் தேங்காய் சோறு ப்ரிப்பேர் பண்ணுறேன். நீங்கள் இதை சட்டியில் கூட செய்யலாம். முதல்ல ஒரு 5-6 பல் பூண்டை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அது கூட அரை டேபிள் ஸ்பூன் அளவு, கொஞ்சமாக அரை டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் வந்து 1 கப் அளவு பாஸ்மதி ரைஸ் எடுத்தேன். அதனால் 1.5 கப் அளவு திக்கான தேங்காய் பால் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விட போகிறோம். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த ரைஸ் வந்து நல்லா உதிரியாக ரொம்பவும் ஸ்டிக்கியாக கொலன்னு இல்லாமல் இருக்கிறதுக்காக நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு குக்கிங் ஆயில் சேர்த்துருக்கேன். அது கூடவே ஒரு டவுன் பாண்டன் இலை சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மூடி போட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு இது நல்லா கொதிச்சு வர அளவுக்கு வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம கழுவி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நான் அரிசியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட போகிறேன். இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் செஞ்சிங்கன்னா தேங்காய் சோறு ரொம்பவும் குழஞ்ச மாதிரி இருக்காது, ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நீங்கள் சட்டியில் ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி கொதிக்க விட்டதுக்கப்புறம் அரிசி ஒரு 3/4 பாகம் வெந்ததுக்கப்புறமா எடுத்து தம்மில் போட்டுருங்க. நான் அரிசி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா குக்கரில் வச்சுட்டேன். இதுவே உங்களுக்கு தம் ஆகிடும். ஸோ இடையில மட்டும் அந்த தேங்காய் பால்லாம் ஓரத்தில் உரையாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நான் முழுசாக தம்மில் போட்டுடுறேன். நீங்கள் பாதி குக் ஆகிட்டு இருக்கும் போதே சட்டியை திறந்து நல்லா கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா ரைஸோட தேங்காய் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரும், ஓரங்களில் உறைஞ்சி போகாமல். இப்போ பாருங்கள், நல்லா ரைஸ் குக் ஆகி உதிரியாக சூப்பராக தேங்காயோட ஃப்ளேவர்லாம் ரைஸில் இறங்கி குக் ஆகியிருக்கு. நான் இன்றைக்கி செஞ்சு காட்டின சூப்பர் டெலிஷியஸான மலே லன்ச் மெனு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்பவே ஈஸியாக செஞ்சிட்டோம்ல. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாம்லிஷியஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.